ஆரம்பிக்கலாமா? முதல்ல அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று பத்திரிகை சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்திக்கிறோம். மெட்ரோ இரண்டாவது ஃபேஸ் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது சென்னையின் வாகன நெரிசலை குறைப்பதற்கும் சென்னையை 4 முனைகளில் இருந்து இணைப்பதற்கும் சென்னை வாசிகள் மிக சுலபமாக தங்கள் அலுவலகங்களுக்கோ தங்களது பணியிடங்களுக்கோ வாகன நெரிசல் இல்லாமல் செல்வதற்கும் வருங்காலத்தில், ஏனென்றால் சென்னையை பொறுத்தமட்டில் இன்று 1,26,00,000 இருக்கின்ற இந்த மக்கள் தொகை இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் 1,80,00,000 ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சாலை போக்குவரத்து மிக நெரிசலாகிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது அரசியலாக்கப்பட்டு கொண்டிருந்தது தமிழகத்தில். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை அவசியமாக்கி இருக்கிறார். ஆக இன்று சென்னை மக்களுக்கும் அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார் ட்விட்டரில். அதனால் அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். மத்திய அரசை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ, தமிழக வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பிற்கும் அது முழுவதுமாக ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது என்பதை இது மறுபடியும் காண்பிக்கிறது. அதனால் அது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 7,000 கோடி செலவழித்ததாக இருக்கட்டும், அதை மேம்படுத்துவது, உலக தரம் வாய்ந்த சரக்கு துறைமுகமாக அது மாறி இருக்கிறது. அதே போல் இன்று எல்லா மாநிலங்களிலும் இத்தனை வந்தே பாரத் கொடுக்கவில்லை. 8 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் தமிழக வளர்ச்சியில் இது இன்னொரு மைல்கல் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று பாரத பிரதமரை பார்த்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். மற்ற தலைவர்களும் அதற்கு துணை கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதனால் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மத்திய மாநில அரசுகள் கொள்கைகள் எவ்வளவு வேறுபாடாக இருந்தாலும் ஒரு நல்லுறவை கடைபிடிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் ஒரு மத்திய மாநில அரசுகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பங்களித்து வழிகாட்ட முடியும், நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை புறக்கணிக்கிறார்கள். இதை புறக்கணிப்பது நல்லதல்ல என்பதை இப்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனது பரந்த மனப்பான்மை செயலாற்றலால் அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல விளைகிறோம். வேறு தான் கேட்கணும், நீங்கள் கேட்கலாம்ப்பா. இல்லை, அது நீங்கள் மாநில அரசு அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னதுனால இப்போ முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவங்க சொன்னது நாங்கள் மாநில அரசே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னதனால் அப்படி சொன்னாங்க. அதனால் நம்மை பொறுத்த மட்டில் நான் அதை தான் சொல்கிறேன். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன், நாங்கள் அதில் தான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அது மட்டுமல்ல, இன்னும் 2-3 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் காந்தி எனக்கு பிடிக்காது, ஏனென்றால் காந்தி இந்து மத கொள்கையை பற்றியவர், சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார். காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டு இருக்கிறார்கள். ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? ஏற்கனவே நான் அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார், அவ்வளவுதான். மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு, நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வராத ஒரு பழக்கம், மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். இது தவறு. உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். நீங்கள் கூட அக்டோபர் 2க்காக அவர் அந்த மாநாடு நடத்தலை.
நிறைஞ்ச அமாவாசைனால அந்த மாநாடு நடத்தினார். அதனால் நல்ல நாள் பார்த்து தான் எல்லாரும் செய்கிறாங்க. நீங்கள் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார். ஆனால் திருப்பி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறது. அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது. ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலமடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. சில இடங்களில் சில மாநிலங்களில் பிரசாதத்தில் தான் பிரச்சனைன்னா இங்கே நமக்கு கோபுரத்திலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக அவசரமாக 1000 குடமுழுக்கு நடத்தணும், 1000 கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்கிறத விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கே பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ பழனி கோபுரத்தில் பிரச்சனைகள் இருந்த உடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் இன்றைக்கி மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சி இருக்கிறது, பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன? உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம், ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. பூமி பூஜை செய்கிறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள். ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க. ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான். அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம், ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்ற. வெளிப்படையாக நீங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்லேருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. சார், மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? அப்படின்னு இல்லை. நாம் ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம் இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால், தமிழக அரசை பொறுத்தமட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார், இங்கே நிதி கொடுக்கல, ₹1 கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை, பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க பாக்கெட்டில் இருந்தோ அவங்க வீட்டிலேருந்தோ எடுத்து கொடுக்கறதில்ல. அது பொது நிதி தான். ஆனால் அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். பெரும் தொகையை தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. அதே போல காலதாமதமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டீச்சர்ஸுக்கு அந்த கல்வி திட்டத்தை ஒத்துக்காத காரணத்தினால இன்னும் நிதியை ஒதுக்கலை.
டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனால தமிழ்நாடு தடுமாறுது. அதாவது இதில் நான் இது 50% தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நாங்களும் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஆனால் ஒட்டுமொத்தத்தில் 63,000 கோடியில் அதில் கடனுக்கு ஏற்பாடு செய்வாங்க, அது ஒன்று. மிச்சம் இருக்கிற தொகையில் 50% மத்திய அரசு கொடுக்கணும், 50% மாநில அரசு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால் இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது, மாநில அரசின் பங்கும் இருக்கிறது. இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமாக கொடுக்கறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று, அது சரியல்ல. இன்னொன்று, கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான், இது வந்து மாணவர்களின் அறிவாற்றலை கற்றலை விரிவுபடுத்துவது. அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, அவங்க இன்னும் ஒரு மாநிலத்திற்கு போனால் நல்லா பணியாற்ற முடியும். எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது. அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும். எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை